ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தமிழக வெற்றிக் கழகம் புறக்கணிக்கிறது. எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. காலத்தில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளன. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக, பாஜக மற்றும் தேமுதிக தேர்தலை புறக்கணித்துள்ளன. இந்த சூழலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தமிழக வெற்றிக் கழகம் புறக்கணிக்கிறது. எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிட்ட கட்சி தொடக்க அறிவிப்பிற்கான முதல் அறிக்கையிலேயே வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரதான இலக்கு என்றும், அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். மேலும் தமிழகத்தில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களின் அதிகார பலத்துடன் பொது தேர்தலை காட்டிலும் ஜனநாயகத்திற்கான எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை அரங்கேற்றிய இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்று வருவது வழக்கம் என்பதையே கடந்த கால வரலாறு நமக்கு உதவுகிறது. அதன் அடிப்படையில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போலவே வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலையும் தமிழக வெற்றிக் கழகம் புறக்கணிப்பதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என்பதையும் கழக தலைவர் உத்தரவின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு ஆனந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார்.